அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான். விமான நிலையத்திலிருந்து அப்பாவை கைபேசியில் தொடர்பு கொண்ட போது அது ஒலித்தபடியே இருந்ததை தவிர அவர் எடுக்கவில்லை. சரி, இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு தானே போக போகிறோம் என எண்ணியவன் கால் டாக்ஸியில் கிளம்பினான். 15 நிமிடங்களிலேயே கிழக்கு தாம்பரத்தில் இருந்த நவீன அபார்ட்மெண்டை அடைந்தது அந்த கால் டாக்ஸி. அபார்ட்மெண்டை அடைந்து 2-3 முறை காலிங் பெல்லையும் அடித்து கதவு திறக்கவில்லை. ஒருவேளை வீட்டு பூட்டி இருக்குதோ என நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை மொபைல் போனில் கூப்பிட்டான். ரிங் போனதை தவிர போனை எடுக்கவில்லை. வேறு வழியில்லாமல் எதிர் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க 2 நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அவ்வீட்டுக்காரர். மாமா, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா? போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்களே என்றான். உனக்கு விஷயமே தெரியாதா? உங்க அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே மாமா, என்ன விஷயம்? உனக்கு தெரியாதது ஆச்சரியமாக இருக்குப்பா. உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க. யாராவது வந்தா கொடுக்க சொல்லி இந்த அட்ரஸையும் கொடுத்துட்டு போறாரு உங்க அப்பா. இரு, எடுத்துட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து கொடுத்தார். இவங்களுக்கு என்னாச்சு? எல்லா வசதிகளும் நிறைஞ்ச அபார்ட்மெண்ட் இருக்கையில ஏன் முதியோர் இல்லத்துல போய் தங்கணும் என குழம்பி போனான் தீபக். தேங்க்ஸ் மாமா, நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான். அதுவரை மொபைல் போனில் பேசிக் கொண்டிருந்த அவனுடைய மனைவி பிரீத்தி, என்னாச்சுங்க என்று கேட்டாள். என்னத்த சொல்ல, முதியோர் இல்லத்துல தங்கியிருக்காங்களாம் என்றான் கோபத்துடன். முதியோர் இல்லமா? ஏன் வீட்டை விட்டுட்டு என்றால் அவளுடைய மனைவி ஆச்சரியத்துடன். அபார்ட்மெண்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்து மீண்டும் கால் டாக்ஸியில் ஏறியதும் முடிச்சூர் போப்பா என்று சொன்ன தீபக் மீண்டும் தன் அப்பாவை மொபைல் போனில் தொடர்பு கொள்ள முயன்றான். அவர் மறுபடியும் எடுக்கவில்லை. கோபத்தில் அவன் முகமும் சூடானது. எங்க போறோம் என்று கேட்டாள் பிரீத்தி. அமைதி இல்லம் சொன்னவனின் குரல் அதிர்ந்தது. காரில் இருந்து இறங்கியவர்களின் கண்களில் பட்டது அமைதி ஹோம் போர்டுதான். மகனையும் மனைவியும் அழைத்துக் கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக். வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர், யார் நீங்க என்று என்ன வேணும் என்று கேட்டனர். ராமச்சந்திரன், மாலத்தி அம்மாளை பார்க்கணும். வியர்வையை துடைத்தபடியே சொன்னான் தீபக். பிரீத்தியும் மகனும் மறுபடியும் மொபைலை நோண்டபடியே இருந்தனர். நீங்க? நான் அவனோட பையன் என்றான் தயக்கத்துடன். அவனை உட்கார சொன்னவர், சின்ன நிகழ்ச்சி நடக்குது சார். பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியில இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் செய்யுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார். சிறிது நேரத்திலேயே மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர் தீபக்கின் பெற்றோர்கள். வெறுப்பு, கோபம் இரண்டும் சேர்ந்து அவர்களை வெறித்தான். என்னப்பா இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இங்க வந்தீங்க என்றான் கோபத்துடன். தீபக், சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா, இப்ப எல்லாமே ஒண்ணுமே முடியல என்றபடி அவன் அருகில் அவன் அம்மா அமர, அம்மா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, என்ன மடத்தனம் இது என்று கர்ஜித்தான். அங்கு வந்த தீபக்கின் அப்பாவிடம், ஏமாமா, உங்களுக்கு தானே நாங்க எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுத்திருக்கோமே, சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு முதியோர் இல்லத்துல வந்து தங்கிட்டீங்களே, உங்க மகன் எவ்வளவு ஷாக் ஆயிட்டா தெரியுமா என்றாள் பிரீத்தி. என் மானத்தை வாங்கினே இங்க வந்து தங்கி இருக்காங்க. ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட நான் அவங்க பையன்னு சொல்றப்போ எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல வசதி குறைவுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு வேற வசதியான ஒரு பிளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றான். அம்மாவை பார்த்து, அப்பாதான் மடத்தனமா ஏதோ சொன்னார்னா உனக்கு மூளை வேணாமாமா? ச்சே, எதிர் பிளாட்ல குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்ட போது அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியலன்னு தீபக் சொன்னான். உடனே அவனுடைய அப்பா, உன் கோபம் புரியுதுப்பா, ஆனா என்னப்பா சொல்லுங்க. கோபமா ஆரம்பித்த அவனை அமைதியாக இருக்கும்படி சைகையிலே காட்டினார் அவனுடைய அப்பா. அதன் பிறகு பேச ஆரம்பித்தார். உங்ககிட்ட சொல்லாம நாங்க இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுதான். ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நாங்க இங்கு வந்தது மாற்ற முடியாத முடிவுனே சொல்லலாம் என்றதுமே அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான் தீபக். ஆமா தீபக், உன்கிட்ட முதல்ல ஏன் சொல்லணும்னு கேட்டல்ல, சொன்னா உனக்கு புரியாது, ஒத்துக்க மாட்ட, தர்க்கம் செய்வாய். நீ சொன்னியே அந்த அபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன குறைன்னு. வசதியில எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனா எங்களால எதிர் வீட்டுக்காரரை கூட சந்தித்து பேச முடியலங்கிறது தான் ஒரு பெரிய குறை. மாசத்துக்கு 2-3 முறை ஹலோ சார் சௌக்கியமா, அவ்வளவுதான் பேச்சு. எதிர் பிளாட்காரர் தான் இப்படின்னா மற்ற பிளாட்ல எல்லாம் யார் இருக்காங்களே தெரியாது. நாங்க கூட சில பேர் கூட பழக முயற்சி செய்தோம், யாருமே ஈடுபாடு காட்டினாதானே. நாள் முழுக்க நாங்க 2 பேருமே எங்களுக்குள்ளேயே என்னத்தப்பா பேசிக்கிறது. இங்க ஏன் வந்தோன்னு கேட்டியே, இங்க எல்லோரும் எங்க வயசுக்காரங்க, மனம் விட்டு பேசுறோம். சண்டை சச்சரவுகளும் வரதான் செய்யும், அதுவும் வாழ்க்கை தானே. பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்னப்பா வாழ்க்கை. நீ வேலை கிடைச்சதுமே அமெரிக்கா போயிட்ட, உன்னை போகாதன்னு சொல்ல எங்களுக்கு உரிமையும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது உன்னுடைய விருப்பம், உன் வாழ்க்கை. எங்க கதி வெறும்
கட்டடம் மட்டுமே வாழ்க்கையாயிடுமா? இங்க எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க. எங்க மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. நீ மறுபடியும் ஊரில் வந்து செட்டில் ஆக போறேன்னு சொல்லு. நம்ம எல்லோருமே ஒன்னா இருக்கிறதா இருந்தா மறுபடியும் வீட்டுக்கு வரோம். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்க இங்கே இருந்துடுறோம்ப்பா. வெறும் சுவர்கள் மத்தியில இருக்கிறது கொடுமை. அது எங்களால முடியாதுப்பா என்று அவரின் கண்கள் கலங்கியிருந்தது. தீபக் இந்த முடிவை எடுத்ததுல எனக்கு தான்பா பெரிய பங்கு இருக்கு என்று அம்மா பேச ஆரம்பித்தார். இங்க எல்லோரும் கிட்டத்தட்ட எங்க வயசுங்கிறதால சிரிப்பு பேசி கலகலன்னு பொழுது போகுது. செங்கல் சிமெண்ட் கதவு ஜன்னலு கிச்சனு மாடர்ன் கிச்சனு ஏசி இதெல்லாம் மட்டும் வீடு இல்லப்பா. வீடுனா அதுல மனுஷங்க இருக்கணும். இனிமே இதுதான் எங்க வீடு என்று அவர் அம்மாவும் பேசி முடித்தார். கண்ணீரோடு நிமிர்ந்த மகனான தீபக் இப்போ பேச ஆரம்பித்தான். ஏன்பா நீங்க திருமணத்துக்கு முன்பே நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பளம் வாங்கிய அரசு வேலையில தானே இருந்தீங்க. தாத்தா சொத்தான விவசாய நிலங்கள் வேறு நிறைய இருந்திருக்கு. இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கொண்டு பின்பு ஏன்பா ஒரு பிள்ளை போதுன்னு நிறுத்திட்டீங்க? என்னோட இன்னும் ஓரிரு குழந்தைகளை நீங்க பெற்று வளர்த்து படிக்க வைக்க வசதி இருந்தும் தாங்கள் ஏன் அதை நீங்க செய்யல? உங்க வசதியை வைத்துக்கொண்டு என்னால இனி அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகளை பெற முடியுமா? யாரும் இல்லாதவனா என்ன நீங்க ஆக்கிட்டீங்களே அப்பா. தாத்தா வசதி குறைவா இருந்தும் 5-6 குழந்தைகளை பெற்று உங்களை எல்லாம் நல்ல வளர்க்கலையா, படிக்க வைக்கலையா? நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என எப்படி சந்தோஷமா இத்தனை வருஷமும் இருந்தீங்க? உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா தானப்பா ஊர்ல இருக்காங்க. மற்றவங்க பெருசா நினைக்கணும்னு என்னையும் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைத்து படிப்பு என்று என் இளமையில் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் இல்லாம செஞ்சிட்டீங்களேப்பா. உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு நல்ல வேலை கிடைத்ததும் அங்க போனால் உங்களுக்கு துரோகம் செய்யறோமோ என்று என்னை என் மனசாட்சி தினம் தினம் கொள்றது உங்களுக்கு தெரியாதப்பா. அங்கேயும் வந்து தங்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் மனைவி அவள் வீட்டில் அவளும் ஒரே பெண். அவள் அம்மா அப்பாவுக்கும் உங்களை போன்ற நிலைதான். என்னை போன்றே அவளும் அவங்க அம்மா அப்பாவை வயதான காலத்துல பக்கத்துல வைத்து பாத்துக்க முடியலையே என்ற கவலை. இது எல்லாமே எங்கள் தவறாப்பா. ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா படிச்சாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம் என என்னையும் ஹாஸ்டல்ல தங்க வைக்கும் போது நீங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க அம்மா எவ்வளவு பெரிய வீடு, சித்தப்பா பையன் பெரியப்பா பிள்ளைங்க என எவ்வளவு பேர், அவ்வளவு பேர் இருந்தும் என்ன சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைத்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதப்பா. அப்பையும் இதே போல பெரிய வீட்டுல நீங்களும் அம்மாவும் மட்டும்தானப்பா இருந்தீங்க. அப்ப தோணாததாப்பா நம் பிள்ளை நம்மளோடு தங்கியிருந்து படிக்க வைக்க வேண்டும் என்று. நம் சொந்த ஊரான தஞ்சாவூர்லயே நம்ம நிலங்கள்ல விவசாயத்தை பார்த்து கொண்டு படிக்கும் எத்தனையோ படிப்புக்கு ஏத்த ஒரு வேலையையும் அங்கேயே நான் தேடிக்கிட்டு சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை என நம்ம சொந்த பந்தத்தோட நானும் நிம்மதியா இருந்திருப்பேனப்பா. நீங்களும் கடைசி காலத்துல நிம்மதியா இருந்துக்கலாமேப்பா. நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் வசதி குறைவாக இருந்தாலும் கூட்டு குடும்பமா நிம்மதியா ஊர்ல இருக்காங்கப்பா. என் பிள்ளைய நல்லா படிக்க வைத்து அமெரிக்காவில் வேலைக்கு அனுப்ப போறேன்னு நம்ம சொந்த பந்தத்திலையும் ஊர் முழுவதும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் சின்ன வயசுலயே பலமுறை கேட்டதாலதான் உங்க எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு படித்து அமெரிக்காவுக்கும் போனேன். சென்னையில வீடும் வாங்கினேன். இப்போ என்ன குறைன்னு சொல்றீங்களே, இது சரியாப்பா? ஊர்ல 4 பேர் பெருசா நினைக்கணும்னு வாழ ஆரம்பித்தால் இப்போ நம்ம சந்தோஷம் எல்லாம் இழந்தும் வெளியே காட்டிக்க முடியாம இருக்குமப்பா. மற்றவங்களை பிரமிக்க வைப்பதாப்பா வாழ்க்கை என தீபக் தன் தந்தையை பார்த்து கேட்டான். இந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்றவர்களை பிரமிக்க வைப்பதற்காக நாம் வாழ வேண்டும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.